ஹாய் செல்லக்குட்டீஸ். இன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, திருக்கார்த்திகேயன் பாட்டி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ, அதனால இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ரெஸ்ட் தரலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்ததுனால, அவங்கள உட்கார வச்சுட்டு, ஸோ அவங்களுக்கு டீ கேட்டதுனால டீ போட்டுட்டு, அண்ட் நான் ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ போகிற மாதிரி இருக்கிறதுனால, ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ண பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாட்டில் இது எல்லாத்தையுமே வந்து ஹாட் வாட்டர் ஊற்றி, லிக்விட் ஊற்றி நல்லா வந்து கழுவி காய வச்சுட்டு, அடுப்பங்கரையெல்லாம் நல்லா சுத்தமாக தொடச்சி, பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா, தக்காளி சோறு ஒரு பக்கமாக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கார்த்திகைக்கு விளக்கு வைக்கிறதுக்காக விளக்கெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு அப்புறம் வீடெல்லாம் சுத்தமாக கூட்டி தொடச்சிட்டு அண்ட் முக்கியமாக சாமி ரூம் தான் சுத்தம் பண்ணாமே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக தண்ணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு நல்லா பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபைடு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம். அப்புறம் விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு 27 விளக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டு மொட்டை மாடிலேருந்து பார்த்தாலே நல்லா மலைக்கோட்டை தெரியும். ஸோ அங்கே மலைக்கோட்டையில் தீபம் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றின கையோடு இங்கே ஏற்றுவாங்க. இங்கே ஏற்றின கையோட எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் வந்து விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்மளால் இருக்க முடியல, பட் ஊருக்கு போகிற வழியில நம்ம தீபத்தை பார்த்துட்டோம்.